ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஸ்டின் நம்பர் 9 ஏஜ் ப்ராப்ளம்ல பார்க்குறோம். அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதைப் போல மும்மடங்காக இருந்தது. தற்போது தந்தையின் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அருண் அருணோட வயது அருணோட தந்தையோட வயதோட விகிதம் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வயதின் விகிதம் வந்து அருணோட வயது வந்து அவங்க அப்பாவோட வயதுல வந்து பாதி தான் இருக்கு அப்படின்றாங்க. அப்படின்னும் போது இது இவரோட வயது 1 மடங்கு அப்படின்னா இவரோட வயது வந்து 2 மடங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அடுத்து என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னாங்க. ஸோ பிஃபோர் 12 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ என்னவா இருக்கு அப்படின்னா அருணோட வயது வந்து 1 வயது அப்படின்னா அவங்க அப்பாவோட வயது வந்து 3 அப்படிங்கிற மாதிரி 2 மடங்குல இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். ஸோ நம்ம இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் 1 மடங்கு 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மடங்கு 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கு அப்படின்னா 1/3 இந்த ரேஷியோல இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா 3x மைனஸ் 36. இது இந்த சைட் போகும்போது உங்களுக்கு 2x மைனஸ் 12 கிடைக்கும். எக்ஸ் எல்லாம் நம்ம ஒரு சைட் கொண்டு வந்துட்டோம்னா 3x மைனஸ் 2x ஆயிரும். ஸோ எக்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ எக்ஸுங்கிறது கிடைச்சதுக்கப்புறம் இது 36 மைனஸ் 12 அப்படிங்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 24ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ விகிதம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, தற்போதைய விகிதம் 1:2ங்கிற விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 × 24. அருணோட தந்தையின் வயது என்ன, 2 × 24. ஸோ அப்படி பார்க்கும்போது மகனுக்கு 24 வயது இருக்கும், தந்தைக்கு 48 வயது இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வயது. தந்தையின் வயது மட்டும் நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் சியில் இருக்கு.